इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல். பாஜக 170 இடங்களை தாண்டுவதே கடினம். காங்கிரஸ் கட்சி 190 இடங்களை பிடிக்கும். இந்தியா கூட்டணி 290 இடங்களை தாண்டும் அடித்து சொல்லும் வடமாநில அரசியல் திறனாய்வாளர்கள். பீகார் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தி பார்ட்டி சிராக் பஸ்வான் அவருடைய கட்சியிலிருந்து ஒரே நாளில் 22 தலைவர்கள் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சியை விட்டு விலகி இருக்கிறாங்க. விரைவில் காங்கிரஸ் கட்சியில அப்படி இல்லைன்னா ஆர்ஜேடியில் இணைவதாக தகவல் வந்திருக்குது. பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகம் பிஜேபி வாஷ் அவுட் பண்ணப்படுதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இப்போ எழுப்பப்படுது. மகாராஷ்டிராவிலேருந்து உன்மேஷ் பாட்டில் அப்படிங்கிற ஒரு சிட்டிங் எம்பி பாஜகவிலிருந்து விலகி இப்போ உத்தவ் தாக்கரேடைய சிவசேனால இணைஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வட மாநிலங்களில் உருவாகிட்டு இருக்கு. பிஜேபிக்கு எதிராக களம் மாறிக்கிட்டு இருக்கு. 170 இடங்களை தாண்டுவதே பிஜேபிக்கு கடினம் அப்படிங்கிறத இப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வார்கள் அடித்து கூறுகிறத பார்க்க முடியுது. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் இப்போ கொஞ்சம் உண்மையை பேச தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, வட மாநிலங்களில் இப்போ களம் மெல்ல மெல்ல காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிக்கும் ஆதரவாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். டைம்ஸ் நவ் டிபேட்டில் பார்த்தீங்கன்னா தஷின் பூனவாலா அப்படிங்கிற ஒரு பிளாகர், ஒரு ஃபேமஸ் டெலிவிஷன் பர்சனாலிட்டி, அவர் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி 190 இடங்களை எளிதாக பிடித்துவிடும். பிஜேபி 170 இடங்களை தாண்டுவதே கடினம். இந்த விஷயம் நன்றாக பிஜேபிக்கே தெரியும். இந்தியா கூட்டணி கட்சியாக சேர்த்து ஒட்டுமொத்தமாக 290 இடங்களை எளிதாக கடந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது நன்றாக பிஜேபிக்கு தெரியும். அதனால தான் இவ்வளவு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து உள்ள வச்சிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கட்சிகள் எல்லாத்தையும் அவங்க அணியில் சேர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் மோடி அவர்கள் பெருமை பீத்தின மாதிரி 370 இடங்களை பாஜகவே ஜெயிக்குதுன்னா என்டிஏ கூட்டணியே தேவையே இல்லையே அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எல்லா கூட்டணி கட்சிகளையும் எதுக்கு இவ்வளவு தூரம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இன்னைக்கு அரசியல் திறனாய்வாளர்கள் கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பிஜேபி கட்சிக்குள்ளாகவே மிகப்பெரிய அளவில் உட்கட்சி பூசல் இருக்கு. அதுவே பிஜேபியை தோற்கடிக்க செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இன்னைக்கு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. கர்நாடகாவில் எடியூரப்பா மற்ற தலைவர்களுக்கு எதிராக அம்மாநில முன்னாள் முதல்வர் ஈஸ்வரப்பா அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்போ பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. பிஜேபி கேண்டிடேட்டுக்கு எதிராகவே நாங்கள் ஆட்களை நிறுத்தி நாங்கள் தனிச்சு போட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் லோக்கலில் கள சர்வேக்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தான் வந்திருக்குது. 28 இடங்கள்ல 17லிருந்து 20 இடங்களை எளிதாக காங்கிரஸ் கட்சி வென்றுவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்றாங்க. இப்போ மகாராஷ்டிரா, பீகார் ரெண்டுலையுமே பிஜேபி வாஷ் அவுட் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை அடிச்சு கூறுறாங்க. எதன் அடிப்படையில் அந்த கருத்தை கூறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணியோட இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அப்புறம் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், இவர்கள் கூட்டணியில் சேர்ந்து மக்கள் மத்தியில் களம் கண்டா தோல்வி நிச்சயம் அப்படிங்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷனையே அவங்க நடத்தாமல் இருக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு அச்சத்தை காட்டுது. நம்ம தேர்தலில் நின்னா தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தனிச்சு நின்னோம் அப்படின்னா நிச்சயமாக தோல்வி உறுதி அப்படிங்கிறதுனால தான் ஏக்நாத் ஷிண்டேவை சிவசேனாவிலேருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அஜித் பவாரை என்சிபியிலிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி மூலமாக சின்னத்தையும் அவர்களுக்கே கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கள நிலவரம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய
சிட்டிங் எம்பி உன்மேஷ் பாட்டில் அப்படிங்கிறவர் பாஜகவிலிருந்து விலகி இப்போ உத்தவ் தாக்கரே கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே கூட்டணி தொகுதி பங்கீடுகளை பிரிக்கிற விஷயத்தில் என்டிஏக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை நிலவுது. ஏன் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே அவருடைய மகன்கள் அவருடைய ஆதரவாளர்கள் நிற்கக்கூடிய இடங்களில் பிஜேபி தன்னுடைய கேண்டிடேட்ஸை நிற்கிறதுக்கு நிர்பந்திக்கிறாங்க. அது எப்படி நியாயம், எங்களுக்குரிய இடத்துல நாங்கள் தான் நிற்போம் அப்படிங்கிற ஒரு உட்கட்சி பூசல் உள்ள உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி மகாராஷ்டிரா அப்படின்னா சிவசேனா அப்படின்னாலே அது உத்தவ் தாக்கரே ஃபேமிலி தான். தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னாலே அது சரத்பவார் தான் அதுக்கு முகமாக இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அங்கே உள்ள மக்கள் ஏக்நாத் ஷிண்டேக்கோ இல்லை அஜித் பவாருக்கோ வாக்களிக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க வாக்களிச்சா கூட அவர்கள் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பாங்க. அந்த மாநிலம் முழுக்க பிரசித்தி பெற்றவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம் அங்கே ஆணித்தரமாக மக்கள் மத்தியில் நிலவுகிறது. அதுவே பிஜேபிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. சமீபத்தில் நடந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வே, இந்தியா டுடே சர்வேலையுமே கூட கிட்டத்தட்ட 48ல் 27 தொகுதிகள் வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் அங்கே வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இன்று களம் மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்குது. இந்த இந்தியா டுடே மூட் ஆஃப் த நேஷன் சர்வே எல்லாம் டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட சர்வேக்கள். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இந்தியாவில் இப்போ நடந்திருக்கு. குறிப்பாக இந்த எலக்டரல் பாண்டு விவகாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்திச்சிருக்கு. எல்லா மக்கள் மத்தியிலையும் இந்த விஷயம் இப்போ போய் சேர்ந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மினிமம் பேலன்ஸில் வசூல் பண்ணக்கூடிய அபராதங்கள், பெரிய பெரிய முதலாளிகளுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தள்ளுபடி பண்ண கடன் தொகைகள், விவசாயிகளுடைய பிரச்சனைகள், இது எல்லாமே இன்னைக்கு இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத பேசப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தில் இந்த வாக்கியங்களை தான் முழக்கமாக முன்வைக்கிறாங்க. இது எல்லாம் நேரடியாக மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பிரச்சனைகள். அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோ மோடியோ இந்த தேர்தலில் வைக்கக்கூடிய பிரச்சாரத்தில் வைக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல், ஊழல் அப்படிங்கிற இதை தாண்டி வேற எந்த சாதனைகளையும் பிஜேபியால் சொல்லி வாக்கு சேகரிக்க முடியலை. அதனால தான் அரசியல் திறனாய்வாளர்கள் அடித்து சொல்கிறாங்க, இன்னைக்கு இயல்பாகவே உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கும்பன்சி ஃபேக்டரோடு சேர்த்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் ஆட் ஆகிறதுனால 170 பிஜேபி தாண்டுவதே மிகப்பெரிய கடினம் அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் 40 தொகுதிகள் வரைக்கும் எளிதாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுரும். அங்கே இயல்பாகவே இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதத்தை தாண்டி உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் கட்சி மீது ஒரு அனுதாப அலை வீசுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அடித்து சொல்கிறத பார்க்க முடியுது. இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா லோக் ஜனசக்தி பார்ட்டி, சிராக் பஸ்வான் அவர்களுடைய பார்ட்டியிலிருந்து 22 தலைவர்கள் ஒரே நாளில் அந்த கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது, உங்கள் கட்சியை அடமானம் வைக்கிறீங்க, காசு வாங்கிக்கிட்டு நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒரு முரண்பாடோட கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை பீகாரில் இப்போ ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த 17 மாதம் நிதிஷ்குமார் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சி நடந்தது. அதில் தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த இடத்துல தான் தேஜஸ்வி யாதவும் மிகப்பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போ தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய பிரச்சாரமே பார்த்தீங்கன்னா 17 வருஷ நிதிஷ்குமார் ஆட்சியா 17 மாத தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய ஆட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இப்போ அங்கே பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அங்கே 2019 இருந்த மாதிரியான களம் இப்போ அங்கே இல்லை. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் நின்னாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் தனியாக நின்னாங்க. இந்த பக்கம் என்டிஏவாக தனியாக நின்னதுனால 39 இடங்களையும் என்டிஏ கைப்பற்றுச்சு. ஆனால் இன்னைக்கு அங்கே அப்படி இல்லை. வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒற்றை விவகாரம் பீகாரில் இருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் இந்த ஒன்றிய பாஜக அரசு மேலே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த பல்வேறு அறிக்கைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, கிட்டத்தட்ட 40% மேலான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதுவும் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் பார்க்க முடிகிறது. இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பார்க்க முடியுது. இதை தாண்டி இப்போ இன்னொரு அடுத்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பார்க்குறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது. அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்போ ஏன்டா தொட்டோம் அப்படின்னு பாஜக நினைக்கக்கூடிய அளவுக்கு
ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி சஞ்சய் சிங் வந்து சமீபத்தில் ஜாமீனில் வெளிவந்தார். வெளியே வந்த உடனேயே மிகப்பெரிய அளவில் அவங்க கட்சி பார்ட்டி மக்களுக்கு வந்து ஒரு பாட்டு பாடி சுதந்திர போராட்டத்தில் பாடக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் பாடி மிகப்பெரிய அளவில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட்டை பேசியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்கா தெருவுக்கா போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணும். ஆம் ஆத்மி பார்ட்டி எங்கெல்லாம் தனித்து போட்டியிடுகிறதோ அங்கே நம்ம இறங்கி வேலை செய்யணும். இந்தியா கூட்டணி கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அங்கேயும் வீடு வீடாக சென்று இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய ஊழல்கள், அந்த சர்வாதிகார போக்கு எல்லாத்தையும் மக்களுக்கு வீடு வீடாக சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இவர்கள் நிச்சயம் ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷமாக ஒரு முழக்கத்தை முழங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அதை தாண்டி ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறது இந்த மோடி பாஜக இவர்களோட பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு படித்த கூட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தவர். அவர் கூட இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் கள வேலைகளை செய்யக்கூடியதில் கில்லாடிகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கேம்பெயினில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறது, எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் எப்படி மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள். இப்போவே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய பார்ட்டி ஆஃபீஸில் ஒரு பக்கம் பகத்சிங், ஒரு பக்கம் அம்பேத்கர் அவருடைய ஃபோட்டோ இருக்கும். இப்போ சென்ட்ராக அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய படத்தை வச்சுட்டு அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்பியை வச்சு அந்த படத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த போஸ்டர் தான் இப்போ எல்லா பக்கமும் கேம்பெயினாக எடுத்துகிட்டு போகப்படுது. குறிப்பாக அவங்க வைக்கக்கூடிய முழக்கம் என்னென்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர்கள் ஏன் கைது செஞ்சாங்க அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, இலவச தண்ணீர் கொடுக்கறது பிடிக்கல, மின்சாரம் கொடுக்கறது பிடிக்கல, மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்கறது பிடிக்கல, மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கறது பிடிக்கல, இப்போ 1000 ரூபாய் ஸ்கீம் டெல்லியில் அனௌன்ஸ் பண்ண அந்த விஷயங்கள் வந்து இவர்களுக்கு பிடிக்கல, அதனால தான் அவரை கைது செய்து உள்ள வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தாக்கம் டெல்லி, பஞ்சாப், குஜராத், ஹரியானா, அப்புறம் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கோவா, இந்த மாநிலங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கண்டிப்பாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் அடிப்படையில் வச்சு பார்க்குறப்ப தான் 170 இடங்களை பாஜக தாண்ட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறத பார்க்க முடியுது. இதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.